ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனல்ல கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு படத்தோட ரிவ்யூவை பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்துல வந்து நம்ம குளோபல் ஸ்டார் ஹீரோவா நடிச்சிருக்காரு நம்ம ராம் சரண். இவரு இந்த படத்துல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்து இந்த படத்துல வந்து காமிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த படத்துல வந்து ஸ்ரீகாந்த் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு சிஎம் கேரக்டர்ல இந்த ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஒன்னு வந்து ஜெயராம், இன்னொன்னு வந்து எஸ்.ஜே. சூர்யா. இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு கல்பிரேட் டு த கோர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே கிரிமினலான ஆளுங்க எஸ்.ஜே. சூர்யாவும் ஜெயராமும். எப்படியாவது வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சிஎம் ஆகணுன்ற ஒரு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்துட்டு நிறைய கெட்டது பண்ணி சிஎம் ஆனதுனால நம்ம சாவறதுக்குள்ள 1 வருஷமாவது இந்த நாட்டில் வந்து நல்ல ஒரு சிஎம்மா இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்காரு நம்ம ஸ்ரீகாந்த். அப்போ வந்து ஒரு நாள் வந்துட்டு ராம் சரண் வந்துட்டு நம்ம அஞ்சலியை வந்து கூப்பிட்டுக்கிட்டு வராரு. அப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்து அஞ்சலியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு ஷாக்கான ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்புறம் ராம் சரணுக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ஒரு நிறைய கிளாஷ் நடக்குது. அதெல்லாம் என்னென்னன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் ஒரு கிளாஷும் இருக்குது. அந்த கதையை வந்து நீங்கள் படத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்லேருந்து போகிறேன். இந்த படத்தோட மியூசிக் தமன் வந்து இந்த படத்தில் வந்து பிஜிஎம்லாம் ரொம்ப சூற மொக்கையாக போட்டிருக்காரு. பட் பாட்டு வந்து 2-3 பாட்டுகள் நல்லா போட்டிருக்காரு. முக்கியமாக வந்து டோப்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அதுவும் வந்துட்டு செம்மையாக இருக்குது. வேறு லெவலான ஒரு மியூசிக்கும் பிஜிஎம்மும் இருக்குது அந்த பாட்டில். ஸோ டோப்புன்ற பாட்டு வந்து பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா. இந்த படத்தில் வந்துட்டு அவர் கொடுத்த கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே ஒரு லைட்டான ஒரு கேரக்டரு, ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக இல்லாமல் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ பொட்டன்ஷியலாக வந்துட்டு அதை வந்து பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக நடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்துட்டு என்ன ரோல் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுவாருன்றது இந்த படத்தோட ஆக்டிங்லேயே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண். ராம் சரண் வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிங்காக கொடுத்துருக்காரு. எப்படி RRRல வந்துட்டு வேறு மாதிரி ரோல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. நிறைய லென்த்தியான ஷார்ட்ஸு, லென்த்தியான டைலாக்ஸு, அப்புறம் டான்ஸ் மூமெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலை வந்து சூப்பராக நடிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பாசிட்டிவ், இதில் எல்லாமே இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்துட்டு நான் ஷங்கர் படமா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் எங்கேயுமே வந்து இந்த ஷங்கர் படத்தோட சாயல் வந்து இல்லவே இல்லை. இன்ட்ரோ சீன்லேயே வந்துட்டு தெரிஞ்சு போச்சு படம் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. பயங்கரமாக தெலுங்கு படத்துலேயே ஊறி எடுத்துருப்பாங்கள்ல அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க அந்த படத்தை. ரொம்பவே வந்துட்டு எங்கேயுமே ஃபைட் சீனில் தான் அட்லீஸ்ட் லாஜிக் இல்லாமல் இருக்கணும். பட் கதையிலையும் லாஜிக்கே இல்லாமல் ஏதோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அஞ்சலி இந்த படத்தில் வந்துட்டு சின்ன ரோல் தான், பட் அதை வந்து சூப்பராக நடிச்சிட்டு போயிருக்காங்க. கைராத்வானி வந்துட்டு தண்ணிக்கான் கூட போடல அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அவங்களுக்கு இந்த ரோல் கொடுத்தாங்கன்னே தெரில. நிறைய பாட்டு வந்துட்டு வருது நடுவில். அதை வந்துட்டு பாட்டு வைக்கணுமேனு வச்சுருக்காங்க. நேச்சுரலாக அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு வந்துட்டு வரவே இல்லை. இந்த படத்தில் வந்து கோரியோகிராஃப் சுத்தமாக வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பாட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, டான்ஸ் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கோரியோகிராஃப் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. அப்புறம் வந்து ஜருகண்டின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வந்துட்டு பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரக்ஷனு. ஒரு 75 கோடி வெறும் பாட்டுக்கே இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்களாம். அவ்வளோ செலவு பண்ணதுக்கு கதைக்கு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷங்கர் படமே வந்துட்டு ஒரு எல்லா ஷங்கர் படத்தையும் வந்து நம்ம கலாய்க்கணுன்னே வந்து ஷங்கர் எடுத்துருப்பார் போல். ஜென்டில்மேன், முதல்வன்ற மாதிரி அவ்வளோ நல்ல படங்களை பாலிடிக்ஸில் எடுத்துகிட்டு இந்த படத்துலலாம் எதுக்காக இந்த மாதிரிலாம் எடுத்தார் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பாலிடிக் ட்ராமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு நான் 5க்கு 2 ஸ்டார்ஸ் தருவேன். இதுவும் எதுக்காகனா ஷங்கரோட மூஞ்சிக்காக தான். உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிச்சிக்கான்னு சொல்லுங்கள். இந்தியன் 2வே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டே வந்துடுச்சு. ஸோ கேம் சேஞ்சர் வந்துட்டு இனிமேல் ஷங்கர் கேம் சேஞ்சர் இல்லை, கேம் ஓவர் தான் சொல்லணும். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.